எப்போ நம்ம உணர்வுன்றது நம்ம வாழ்க்கை அனுபவன்றது உடல் என்ற ஒரு சின்ன அடையாளத்தில் இல்லாமல் அதை தாண்டி போயிருக்கிறதும் அப்போ தான் பயம்ன்றது தெரியாமல் நம்ம இங்கே இருக்க முடியும். உடல் கூட அடையாளம் இருக்கிறவருக்கு பயம் இங்கே போக போகுது, சும்மா ஏமாற்றிக்கலாம். ஆனால் பயம் எப்பவுமே இருக்குது. கொஞ்சம் வாழ்க்கை சூழ்நிலை நல்லபடியாக நடக்கிறப்போ பயம் இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாழ்க்கை சூழ்நிலை கேட்டு போயிடுச்சுன்னா இல்லாத பயங்கள் எல்லாமே வந்துடும். இப்போது அடிப்படையாக நாம் யோகா இந்த ஆன்மீகம் உருவாக்குனது என்னன்னா, உங்கள் அனுபவத்து நிலையில் உங்கள் அனுபவன்றது உடல் தாண்டி நீங்கள் வாழ்க்கை உணர ஆரம்பிக்கணுன்றது அடிப்படையான கருவி. எப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உடல் தாண்டி இருக்கிறீங்க, இப்போ எங்கே பயத்துக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது? பயம்ன்றது இருக்கவே முடியாது. பயம் வந்ததே இந்த தப்பான அடையாளத்தினால.